பீகாரில் வரக்கூடிய அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஏற்கனவே அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அண்மையில் தேர்தல் ஆணையம் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவு, அதை சார்ந்த அறிவிப்பு அப்படின்றது அரசியல் தளத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பீகாரில் நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ, இந்த வாக்காளர் பட்டியலை ஒட்டுமொத்தமாக மறு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மறு ஆய்வு செய்ய போகிறாங்க? பீகாரில் அண்மையில் வெளியான வாக்காளர் பட்டியலில், உத்தேச பட்டியலில் 7,96,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்களில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா அப்படின்றத நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படின்றாங்க. எப்படி ஆய்வு செய்வாங்க? 2003ஆம் ஆண்டு ஏற்கனவே பீகாரில் ஒரு தேர்தல் நடந்தது. அதாவது 22 வருடத்திற்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தலில் ஒரு கட் ஆஃப் டேட்டா எடுத்துக்கிறாங்க. அப்போது நடைபெற்ற தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியலை இப்போ நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள்கிட்ட இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பழைய வாக்குப்பட்டியலில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 4.5 கோடி பேர் வாக்காளர்களாக அதில் பட்டியலிடப்பட்டிருக்கு. இப்போ 8 கோடி பேர் இருக்காங்க. அப்போ 4.5 கோடி பேர், ஏறக்குறைய 3.5 கோடி பேர் இல்லாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த 2003க்கு பிறகு இந்த வாக்குப்பட்டியலில் இணைக்கப்பட்டவங்க. ஸோ இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூன் அடிப்படையில் 2003 வாக்குப்பட்டியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்திய குடிமக்கள் தான் அப்படின்றது உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பேர் ஆட்டோமேட்டிக்காக புதிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2003க்கு பிறகு யாரெல்லாம் இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய பட்டியலை சேர்ந்தீங்களோ அவங்க மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆவணத்தை கொடுக்கணும். நீங்கள் இந்திய குடிமக்கள் தான், நீங்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள் எது எது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 11 ஆவணங்களை பட்டியலிட்டிருக்கு தேர்தல் ஆணையம். அதில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ், அடுத்ததாக பாஸ்போர்ட், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அரசு உங்களுக்கு குடியிருப்புகளையோ அல்லது இடங்களையோ ஒதுக்கியிருந்த அதற்கான இது, அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஓய்வூதியம் தருவதாக இருந்த அரசுக்கு தந்து ஓய்வூதியம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரியான தரவுகள், இந்த மாதிரி 11 லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆதார் இந்த 11 ஆவணங்களில் கிடையாது. ஸோ இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஆவணமாக ஆதார் இல்லை அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, ரேஷன் கார்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆவணங்களும் இல்லாத பட்சத்தில் மற்ற 11 ஆவணங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வாய்ப்பில்லை? அதாவது பீகாரில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பதிவு செய்யக்கூடிய நடைமுறை ரொம்ப குறைவு. அதாவது 2000ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்திய அளவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 50 பேர் அதனுடைய பதிவுகளை, குழந்தை பிறப்பு சார்ந்த பதிவுகளை உடனடியாக மேற்கொள்கிறாங்க. அப்படின்னா பீகாரில் வெறும் 3 விழுக்காடு அளவுக்கு தான் அந்த குழந்தை பிறப்பை உடனடியாக பதிவு செய்யக்கூடிய போக்கு இருக்குது. இப்போ அவ்வளவு குறைவான அளவுக்கு பிறப்பு விகிதங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து இந்த எக்ஸசைஸ்க்காக நீங்கள் பிறப்பு சான்றிதழை ஆதாரமாக கேட்டால் அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பீகாரில் அந்த காலகட்டங்களில் கல்வி அறிவு ரொம்ப குறைவு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் கல்வி அறிவு குறைவு என்பதன் காரணமாக அவங்களால பாஸ்போர்ட்டும் வாங்கியிருக்க முடியாது, அரசு வேலைக்கு பெரிய அளவுக்கு போயிருக்க முடியாது. ஸோ அரசு கேட்கக்கூடிய இந்த 11 ஆவணங்களை ஏதாவது ஒரு ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இதில் பெரும்பாலான ஆவணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பீகார் இந்தியாவில் அதிக அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட 3வது மாநிலங்களில் ஒன்று, 3வது மாநிலம். இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படை 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் பீகாரில் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இதில் பலர் வேலை வாய்ப்புக்காக அண்டை மாநிலங்களுக்கோ தென் மாநிலங்களுக்கோ இடம்பெயரக்கூடிய வழக்கம் அப்படின்றது கடந்த 15 வருடத்திற்கு முன்னதாகவே தொடங்கிவிட்டது. ஸோ 2000ற்கு பிறகு பிறந்த நிறைய பேர் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு நிறைய பேர் இடம்பெயர்ந்து வேலைக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழோ அல்லது படிப்புக்கான சான்றிதழோ இருக்கும், அவங்க அங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்ற நிறைய ஆவணங்கள் முழுமையாக இல்லாமலே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புவியியல் அமைப்பு கொண்ட பீகாரில் ஆவணங்களின் அடிப்படையில் முழுக்க நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ
மறுசீராய்வு பண்ணி அவங்களை நீக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொரு கேள்வியும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்வைக்கிறாங்க. ஏன் இது இப்போ அவசியமாகுது? அதாவது பீகாரில் இன்னும் சில மாதங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்காக கடைசி கட்டத்தில் ஏன் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை கையாளுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை தராங்க. அண்டை நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நிறைய பேர் பீகாரில் இருக்காங்க. அவங்களை கண்டறிவதற்காகவும் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றத உறுதி செய்வதற்காகவும் தான் இந்த எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் வேறு மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கடந்த முறை மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற குளறுபடி காரணமாக அந்த தேர்தல் முற்றிலுமாக மாறிடுச்சு, தேர்தல் முடிவுகள் முற்றிலுமாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்திற்கு மீது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் முன்வச்சிட்டே இருக்காங்க. கடைசி நேரத்தில் எப்படி வாக்காளர்களுடைய விகிதம் தொடர்ச்சியாக அதிகரிச்சது, கடந்த 8 தேர்தலுக்கு முன்னதாக ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக அதிக அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிக அளவுக்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, இல்லை சில வாக்காளர்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் பெயர் 20-30% அளவுக்கு விடுபட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு கர்நாடகாலையும் எழுந்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு 2%, 3% அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாக்காளர்கள் விடுபட்டாலே அந்த பகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அம்சம் முற்றிலுமாக மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இப்போ யார் அங்கே முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நிதிஷ்குமார். ஏறக்குறைய பீகாரை நீண்ட காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் இவர் தான் முதன்மையானவர். 18 வருடம் 90 நாட்கள் இவர் ஆட்சி செஞ்சுருக்கார். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வருட இடைவெளியின் போது மாஞ்சி முதலமைச்சராக இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் தான் ரொம்ப செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவ்வளவு செல்வாக்குமிக்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட நிதிஷ்குமார் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியல. பாஜகவோடு சேர்ந்து தான் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதாவது கூட்டணியாக இருக்கக்கூடிய பாஜக 80 இடங்களை ஜெயித்தாங்க, இவர் அதை விட குறைவான அளவுக்கு சீட்டுக்கு தான் ஜெயிச்சார் அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார். ஸோ இன்னும் தனி பெரும்பான்மை பெறுவதற்கு பாஜகவுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றி பெற்றா போதும், இல்லை 30-40 தொகுதியில் ஜெயிச்சா போதும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த மறு ஆய்வு என்பதன் நோக்கமே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குவதற்கும் ஏழை எளிய மக்கள் அவங்களை புறந்தள்ளுவதற்கும் தான் இந்த எக்ஸசைஸ் உதவும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த ஆவணங்கள் யார்கிட்ட இருக்காது, ஏழைகள்கிட்டையும் வேறு இடத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள்கிட்டையும் படிப்பறிவு இல்லாத சமூகத்துக்கிட்ட தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் முறையாக இருக்காது. அந்தளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, பொருளாதாரம் கிடையாது, படிப்பறிவு இருக்காது, ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த ஆவணங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதன் காரணமாக அவங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வாக்காளர்கள் பட்டியலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் எழுப்பக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் நேரடியாக பதில் சொல்கிறத தவிர்க்கிறாங்க. உதாரணத்திற்கு இறுதி வாக்காளர்கள் பட்டியலை நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் இறுதி வாக்காளர்கள் பட்டியலை நாங்கள் கேட்கக்கூடிய மெஷின் லேர்னிங் வகையில், அதாவது ஒரு பகுப்பாய்வு செய்யக்கூடிய வகையில் அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் கடைசி கட்டத்தில் எப்படி திடீர்னு வாக்கு சதவீதம் அதிகமாச்சு, அந்த டேட்டாவை கொடுங்க, அந்த ஆன்லைன் போல் சம்பந்தமான உடனடியாக தரவுகளை கொடுங்க, அந்த வீடியோ ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. விவாதத்திற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு நேரடியாக ஆதாரங்களையோ அல்லது விளக்கங்களையோ கொடுக்க மறுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் இப்போ பீகார்லேயும் இதே மாதிரி கடைசி கட்டத்தில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ செய்கிறதுக்கான நோக்கம் இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. ஸோ எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் விடாப்பிடியாக நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ பண்ணி தான் தீருவோம், வாக்காளர்கள் பட்டியலை மறு ஆய்வு செய்வோம் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் முன்வைக்கப்படுது. அதாவது 2003 அடிப்படையில் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒருத்தர் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறீங்க அப்படின்னா இது இன்னொரு தேசிய குடிமக்கள் பதிவேட்டு ஆணையம் தயாரிப்பதற்கான
ஒரு மறைமுக வழி அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் மாதிரியான ஒரு மிக முக்கியமான மாநிலத்தில், ஏற்கனவே அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்டது. அது நிறைய சர்ச்சைக்கும் காரணமாச்சு. இப்போ 2003 உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் உங்கள் தந்தை பேரோ தாய் பேரோ இருந்தால் தான் நீங்கள் இந்திய குடிமகள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ப்ரூஃப் கொடுத்து தான் உங்களால் இந்திய குடிமகள் அப்படின்றத உறுதி செய்ய வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்படுது. எது எப்படியோ அண்மை காலத்தில் மகாராஷ்டிரா தேர்தலும் சரி, அதற்கு பிறகு இப்போ பீகார்லேயும் சரி, வாக்காளர் பட்டியல் மூலமாக ஒரு தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக மேலோங்கி வருது அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக பல பேர் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் வரக்கூடிய சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இவிஎம் மெஷின் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை யாராலும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல. ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஒரு விமர்சனம் அப்படின்றது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் கவனம் பெறக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்திய மக்கள் இந்திய ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு இந்த தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேலை, அதாவது ஜனநாயகபூர்வமாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அது வெறும் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை. அந்த ஓட்டு போடக்கூடிய மக்கள் எந்த விதமான அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல், புறக்கணிப்புக்கும் உள்ளாகாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக முறையை கொடுத்தாதான் இந்த ஜனநாயகம் அப்படின்றது வேரூன்றும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்குச்சாவடி சார்ந்த இந்த வாக்காளர் பட்டியல் சார்ந்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு தேர்தல் ஆணையம் முழுமையாக ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமையும் அந்த அமைப்புக்கு இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது.